பல்கலைக்கழகங்களிலே 50% மேல் காலியிடம் இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த சூழலில் ஆண்டுதோறும் புதிய கல்லூரிகள் துவக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கான ஒப்பளிக்கப்பட்ட பேராசிரியர் பணியிடங்களை முழுமையாக நிரப்பப்படாத காலகட்டத்தில் அந்தந்த கல்லூரி முதல்வர்களே அங்கே உள்ள பெற்றோர் ஆசிரியர் கழக நிதியை பயன்படுத்தி மாணவர்களிடமிருந்து கட்டணம் வசூலிக்கக்கூடிய அந்த தொகையை ஊதியமாக கொடுத்து அவர்களே அந்த கல்லூரியில் பெற்றோர் ஆசிரியர்களிலிருந்து இந்த கௌரவ நியமித்து வருகிறார்கள். இவர்களுக்கு சொற்ப ஊதியமான 6000 10,000 வரை வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் முழு தகுதியோடு கூடிய இவர்களுக்கு காலியாக உள்ள பணியிடத்தில் கௌரவ நியமித்து தற்பொழுது வழங்கக்கூடிய ரூபாய் 20,000 வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் சார்பாக இங்கே முன்வைக்கின்றோம். இவர்கள் பணிபுரிந்த காலகட்டத்துக்குரிய பணி அனுபவ சான்றிதழை வழங்கி எதிர்வரும் ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு செல்வதற்கு அவர்களுக்கு பணி அனுபவ சான்றை இந்த அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அத்தோடு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து இன்றைக்கு இந்திய ஒன்றியத்தில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக உயர்கல்வித்துறையில் திகழ்ந்து கொண்டிருப்பதை நாமும் வரவேற்கின்றோம். நாங்களும் எங்கள் சங்கத்தின் சார்பில் ஒவ்வொரு வட்டத்திற்கும் ஒரு அரசு கல்லூரியை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அரசு கல்லூரிகளை உருவாக்குவதை நாம் வரவேற்கின்றோம். அதே நேரத்தில் அதற்குரிய உள்கட்டமைப்பு வசதிகளையும் போதிய ஆசிரியர்களையும் ஆய்வக பணிகளையும் உருவாக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கையும் இவர்கள் மூலம் இந்த அரசுக்கு முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மாணவர்களிடமிருந்து பெற்ற அந்த நிதியை இவர்களுக்கு ஊதியமாக வழங்குவதை இந்த அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றால் இவர்களையும் கௌரவர்களாக அங்கீகரிக்க வேண்டும். மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கான தொகையை நலத்திட்டங்களாக இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 480 கௌரவர்களும் மாணவர்களிடம் பெறக்கூடிய கட்டணத்தை தான் ஊதியமாக பெற்றுக் கொண்டிருப்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே இந்த பணி நியமனத்தையே தடுத்து நிறுத்த வேண்டும். பிடிஏ நியமனத்தை நிறுத்திவிட்டு உடனுக்குடன் ஒப்பளிக்கப்பட்ட பாடப்பிரிவுகளுக்குரிய பணியிடத்தை உடனடியாக நிரப்ப வேண்டும். நிரந்தர ஆசிரியர் பணியிடத்தை நிரப்ப வேண்டும். அல்லது சட்ட சிக்கல் சூழல் காரணமாக தள்ளி போகுமேயானால் அந்த இடங்களில் கௌரவர்களை உடனடியாக நியமித்தால் இது போன்ற பிரச்சனைகள் வராது என்பதை இந்த அரசுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பேராசிரியர் மா. சிவராமன், அரசு கல்லூரி ஆசிரியர் மன்றம் பொதுச் செயலாளர். வணக்கம். தமிழகம் முழுவதும் 164 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், 7 கல்வியியல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. அது மட்டுமல்லாமல் 12 அரசு பல்கலைக்கழகங்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை போதித்து வருகின்றன. இதில் 65% காலி பணியிடங்கள் தற்காலிக பணியாளர்களை வைத்து நியமனம் செய்யப்படுகிறது. மீதமுள்ள 30% இடத்தில் மட்டுமே நிரந்தர பேராசிரியரை கொண்டு கல்லூரி நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இதில் தற்காலிக பணியாளர்களுக்கு குறைந்த ஊதியம் வழங்கப்படுவதால், குறிப்பாக கெஸ்டச்சுக்கு 25,000 வழங்குவதால் அங்கே பணிபுரியக்கூடிய பிடிஏ கௌரவர்களுக்கு 6,000 முதல் 8,000 மட்டும் தான் வழங்குறாங்க. அதுவும் வருடத்திற்கு 8 மாதம் தான் வழங்குறாங்க. ஏப்ரல், மே, ஜூன் மற்றும் நவம்பர் மாதம் வழங்குறதில்ல. ஏன் இந்த 4 மாதம் சம்பளம் வழங்குறதெல்லாம் அந்த மாதத்தில் பல்கலைக்கழக தேர்வு பணிகள் நடைபெறும். அது மாதிரி கல்லூரி நாட்கள் குறைவாக இருக்கும். இந்த குறைவான நாட்களுக்கு எதுக்கு நம்ம பிடிஎஸ் ஸ்டாஃபை பயன்படுத்துற ஒரே காரணத்துக்காக என்ன பண்றாங்க, வெளியனுப்பிச்சிடுறாங்க. வந்தா கூட பார்த்தா சம்பளம் இல்லாம வேலை வாங்குறாங்க. இதனால தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட பிடிஏ கௌரவர்கள் பணிந்து போற குடும்பங்கள் பாதிக்கப்படுறது. எனவே இப்ப கெஸ்டச்சோட நியமனம் நடைபெற இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இப்ப 11 கல்லூரியில பார்த்தா இந்த அரசு கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம புதிய பாடப்பிரிவுகளை கொண்டு வந்திருக்கு. செகண்ட் ஷிஃப்ட் நிறைய கல்லூரியில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கிராமப்புற மாணவர்கள் நலன் கருதி முதல் சிகிச்சையிலும் நிறைய பாடப்பிரிவுகளை இந்த தமிழக அரசு கொண்டு வந்திருக்கு. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் உயர்கல்வித்துறையில முதன்மை மாநிலம் விளங்குது. அதுக்கு காரணம் வெவ்வேறு காலகட்டத்தில் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் நல்ல திட்டங்களை மாணவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதை நாங்க மறுக்கல. ஆனா அந்த திட்டங்கள் எல்லாமே மாணவர் நலன் சார்ந்து இருக்குதா தவிர ஆசிரியர் நலனையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த வரக்கூடிய நியமனத்தில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கெஸ்டச்சர் நியமனத்தில் ஏற்கனவே அந்தந்த கல்லூரியில் உரிய தகுதியிலான நெட்டு, செட்டு, பிஎஸ்டி தகுதியுடன் பணியாற்றக்கூடிய பிடிஏ கௌரவ விரிவுரையாளர்களை கௌரவ விரிவுரையாளர் நியமனம் செய்வதில் முன்னுரிமை அளிக்க அரசாணை ஏற்கனவே 25/11/2022 தேதியிட்ட அரசாணை 269 திருத்தம் செய்து ஏற்கனவே கெஸ்டச்சர் மட்டும் தான் பார்த்தா மீண்டும் பர்மனன்ட் ஸ்டாப் போடும் போதோ இல்ல பணி நிறுவனம் செய்யும் போதோ பாதிக்கப்பட்ட கெஸ்ட் வெளியே போயிடுவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த முன்னுரிமை கொடுக்கிற போது அரசாணை 269 இருந்தது. இப்ப அந்த அரசாணையில பிடிஏல ஒர்க் பண்ணக்கூடிய கெஸ்டச்சரும் வரக்கூடிய கெஸ்டச்சர் நியமனத்தை முன்னுரிமை அடிப்படையில் போடுமாறு அந்த அரசாணையை திருத்தி வெளியிடுமாறு தமிழ்நாடு அனைத்து அரசு கல்லூரி கௌரவ வீரர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. முனைவர் வே. தங்கராஜ், மாநில தலைவர். தமிழ்நாடு மக்கள் முதல்வர் அவர்களுக்கும்
உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், உயர்கல்வித்துறை செயலாளர் மற்றும் உயர்கல்வி கல்லூரி கல்வி ஆணையர் அவர்களுக்கு தமிழ்நாடு அனைத்து அரசு கல்லூரி யுஜிசி தகுதி பெற்ற பிடிஏ ஆசிரியர் சங்கத்தை சார்பாக 480 ஆசிரியர்கள் தமிழ்நாடு அனைத்து அரசு கலைக்கல்லூரிகளிலும் பணியாற்றி வருகின்றார்கள். 6000 முதல் 9000 வரை தான் ஊதியம். இவையும் 8 மாதங்கள் மட்டுமே. ஒரு ஊரக வளர்ச்சி வேலையில் கூட 100 நாள் வேலை திட்டத்தில் கூட அவர்களுக்கு ஒரு நாள் ஊதியம் 300. இது ஒப்பீடு பற்றி பேசுகின்றேன் என்று வருத்தம் வேண்டாம். காரணம், 4 பட்டங்களை ஏறத்தாழ நெட்டு செட்டு PhD இந்த கல்வி பெறுவதற்கே வயது 30 கடந்துவிடும். கல்லூரிகளில் இவை பணியாற்றும் போது அவர்களுக்கு வயது 40, 50 சாரங்களாம் பார்த்தீங்கன்னா 50 வயதை கடந்தவர்கள். இவர்கள் பணி அனுபவ சான்றும் கிடையாது. குடும்பத்தை வழிநடத்த குறைந்த ஊதியம் 25,000 கூட கிடையாது. ஒரு கௌரவ விரிவுரையாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியம் கட்டாயம் தமிழக மக்கள் முதல்வர் அவர்கள் பரிசீலனை செய்து இந்த கல்வி ஆண்டிலே 2025-26 கல்வி ஆண்டில் ரிட்டன் ஆர்டர் இப்போ விடும்போது கல்லூரி ஜூன் மாதத்தில் வரும். கௌரவ 7360 கௌரவ விரிவுரையாளர்களுடன் சேர்த்து 480 இந்த பிடிஏ யுஜிசி தகுதி பெற்ற ஆசிரியர் பெற்றோர் ஆசிரியர் கழக இவர்களை 8000 உயர்த்தி இந்த ஆண்டே இவர்களுக்கு 25,000 வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கலைக்கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் பாதுகாப்பு சங்கம் முனைவர் முருகன் மாநில பொதுச் செயலர் அவர் மூலம் பரிந்துரை செய்து ஓராண்டு காலமாக உயர்கல்வித்துறையில் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி மதிப்புயர் சமயமூர்த்தி IAS அவர்களை நேரில் சந்தித்து எங்களுடைய கோரிக்கை மனுவை வேண்டுகோளாக நாங்கள் கொடுத்தோம். அதைத் தொடர்ந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களிடம் ஒரு 5 முறை 6க்கும் மேற்பட்ட முறை நேரில் சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்தோம். அதைத் தொடர்ந்து உயர்கல்வித்துறை இயக்குனர் அம்மா சுந்தரவள்ளி அம்மா IAS அவர்களை நேரில் சந்தித்து எங்களுடைய கோரிக்கை மனுவை சமர்ப்பித்தோம். நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை 2 கோரிக்கைகள் மட்டும்தான் வேண்டுகோளாக வைக்கின்றோம். ஒன்று, நாங்கள் நீங்கள் எந்த யுஜிசி முறையில் தகுதி பெற்றவர்கள் என்று அரசு அங்கீகரிக்கிறதோ அந்த தகுதியில் நெட்டு ஸ்லெட்டு PhD முடித்துதான் நாங்கள் ஆசிரியர் சங்கத்தின் வாயிலாக ஒவ்வொரு கல்லூரிகளிலும் நாங்கள் கௌரவ விரிவுரையராக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் பணியாற்றுகிறோம்? மாணவர்களுடைய நலனுக்காக. நாங்கள் நல்ல முறையில் இருந்தால் மட்டுமே மாணவர்களுடைய வளர்ச்சி அடைவார்கள். இந்த ஒரே ஒரு கருத்தை மட்டும்தான் நாங்கள் முன்வைக்கின்றோம். அதில் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு அளிக்கக்கூடிய ஊதியம் எவ்வளோ? 25,000 ரூபாய் நீங்கள் வழங்கப்படுகிறீர்கள். அதே PTAயில் கௌரவ விரிவுரையாக நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்ற எங்களுக்கு ஒரு முன்னுரிமை அடிப்படையில் வருகின்ற கல்வி ஆண்டில் எங்களையும் அந்த முன்னுரிமை அடிப்படையில் கௌரவ விரிவுரையாளராக அந்தந்த கல்லூரியில் பணி அமர்த்தி எங்களுக்கு பணி வேண்டும். இது ஒரு கோரிக்கை. 2வது கோரிக்கை, எந்த தேதியில் நாங்கள் PTAயில் கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருந்தோமோ அந்த தேதியில் இருந்து டில் டேட் வரைக்கும் எங்களுக்கு ஒரு அனுபவ சான்றிதழ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எங்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வருகின்ற அந்த நியமன தேர்வில் எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். இந்த 2 கோரிக்கைகள் மட்டுமே தமிழ்நாடு அரசுக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அவர்களுக்கும் உயர்கல்வி இயக்குனர் அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் நாங்கள் வேண்டுகோளாக வைக்கின்றோம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம். கோவண்ணா இளையராஜா, மன்னார்குடி காலேஜ் மாநில துணை செயலாளர். நன்றி. ஐயா அவர்களுக்கும், கல்வித்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் IAS அதிகாரி சுந்தரவள்ளி அம்மா அவர்களுக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு கல்லூரிகளில் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் கீழ் பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளருக்கு தகுந்த படிப்பு கௌரவ விரிவுரையாளருக்கு போதிய படிப்பு என்ன நியமனம் அரசாங்கம் நியமித்திருக்கோ அதே மாதிரி PTAலையும் நாங்கள் தகுதியோடு சேவை பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு கௌரவ விரிவுரையாளருக்கான
நியமனத்தின் போது முன்னுரிமை அளிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் பணி நியமன சான்றிதழ் வழங்குமாறும் அதையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கடந்து வந்த ஒரு 2.5 ஆண்டு காலம் கல்லூரியில் பணியாற்றி வந்துள்ளேன். அதில் சில அனுபவத்தை இங்கு கூறுகிறேன். ஒரு பெண்ணாக புதிதாக தொடங்கப்பட்ட கல்லூரியில் ஆசிரியர்கள் அதிகம் தேவை என்பதற்காக அருகாமையில் உள்ள பெற்றோராசிரியரின் கீழ் பள்ளிகளில் செஞ்சியில் பள்ளிகள்லாம் திறந்திருக்காங்க. அங்கே வந்து தலைமை ஆசிரியர் மூலமாகவும் பெண் தலைமை ஆசிரியர், ஆண் தலைமை ஆசிரியர் அவங்க மூலம் அருகாமையில் உள்ள தகுதி வாய்ந்த படித்த ஆசிரியர்கள் தான் நியமிக்கிறாங்க. அதிலே குறைவான சம்பளமாக 6000லேருந்து 9000 இல்லை 10,000 தான் தருவாங்க. அதுவே 8 மாதம் மட்டும்தான் ஐயா தராங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை விட பக்கத்தில் சொன்னோம்னா படிச்சுட்டு என்ன மாதிரி படிச்சுட்டு இருக்கவங்க கிட்ட சொன்னோம்னா நீங்கள் அதுக்கு ஏரி வேலைக்கு போங்க, வேறு ஏதாவது கடைக்கு வேலைக்கு போங்க. அந்த அளவுக்கு நம்மளை இவ்வளோ படிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சிருக்கோம், முதுகலை பட்டம் படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஸ்டெட்டும் முடிச்சிருக்கோம். அப்படி இருந்து நம்மளை ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து நம்மளை இந்த அளவுக்கு பேசுகிறாங்க பாரு. அவங்க வந்து படிச்சிருக்க மாட்டாங்க, 12th முடிச்சிருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட சொல்லும்போது இப்படி போயிட்டு இங்கே தான் வீட்டில் இருந்தீங்கம்மா, இப்போ போயிட்டு வரீங்களே நீங்கள் இப்போ உங்களுக்கு வேலை கிடச்சிட்டான்னு கேட்குறாங்க. இல்லை காலியாக இருக்காங்க, பசங்க வீணாக போய்டுன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு நம்ம போய் அவங்க பசங்க வீணாக போகக்கூடாதுன்னு நம்ம நடத்துகிறோம் ஆசிரியர் போகிற வரைக்கும். அந்த நேரத்தில் இடைப்பகுதியில் போயிட்டு வரும்போது அக்கம் பக்கத்தில் பேசுகிறவங்க கிட்டையாவது நம்ம அதாவது முகம் கொடுத்து பேசி சொல்கிற அளவுக்கு படிப்பு அவ்வளோ படிச்சுட்டு நம்ம ஒரு நம்மளே தாழ்த்திட்டு போகிற மாதிரி கடினமாக இருக்குது. அதன் காரணமாகலாம் கருத்தில் கொண்டு தகுந்த சம்பளத்தையும் பெற்று கௌரவ விரிவாளருக்கு முன்னுரிமையும் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.